ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் துதிக்கிறோம், போதுமானவரே நாங்கள் துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தவரே, செய்கிறவரே, செய்து கொண்டு இருக்கிறவரே, அப்பா பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளதையா. கரம் பிடித்து நடத்துகின்றே, காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து ஆமே நடத்துகின்றே, காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து உள்ளம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகின்றே. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகின்றே. நன்றி, நன்றி, ஆமே நன்றி, நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் துள்ளதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் மகிழுதையா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே,
வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேல வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேல வருபவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. வலுவூட்டு திருவுணவே, வாழ வைக்கு நல் மருந்தே, வலுவூட்டு திருவுணவே, வாழ வைக்க நல் மருந்தே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி இதயம் எழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி 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 நன்றி. ஆமென். நன்றி 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 நன்றி. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அமர்வருக்கே நன்றி செலுத்துகிறோம். 8 மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தீரே, தாங்கினீரே, ஏந்தினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே, பாதுகாத்தீரே, பலப்படுத்தினீரே, உயர்த்தினீரே, ஆசீர்வாதமாக நடத்தினீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரலோக தேவனே, கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் அப்பா நாங்களும் துதிக்கிறோம். ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்கிற இந்த கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் சேர்ந்து இந்த வேளையிலே உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். ஆமென். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, ஆமென், சர்வ வல்லவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம்,
கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. கர்த்தாவே எழுந்தருளு. கர்த்தாவே எழுந்தருளு. கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. 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 எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க. உம் அரசு வருக. உம் சித்தம் நிறைவேறுக. ஆஹா உம் நாமம் வாழ்க. உம் அரசு வருக. உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே. என் அன்பு இயேசுவுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதிதேவ ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடவா. ஆஹா தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடவா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா ஆமென். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா ஆஹா அல்லேலூயா 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 ஆமென் 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 ஆமென். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 8 மாதங்களும் நீர் எங்களை கூடவே இருந்து நடத்தி கடைசி நிமிஷம் வரையிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். புதிய 9வது மாதத்திற்குள்ளாக நீர் எங்களை நடத்தி செல்லுகிறீர். நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாக நம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். நீரும் எங்கள் கரத்தை பிடித்து இந்த செப்டம்பர் மாதத்திற்குள்ளே எங்களை அழைத்து சென்று இந்த மாதத்திலே உமது நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக உமக்கென்று உழைக்க பிழைக்க ஜீவிக்க கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. கடந்த 31 நாட்களையும் எங்களுக்கு மகிமையாய் ஆசீர்வதித்து கொடுத்த கர்த்தர் இந்த புதிய 9வது மாதத்திலும் கூட நீர் எங்களுக்கு முன் சென்று எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள்ள இருந்து நீர் நடத்தும்படியாக வழி நடத்தும்படியாக ஆலோசனை கர்த்தராயிருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து செவ்வையான பாதையிலே பரத்தை நோக்கி நாங்கள் நடக்கத்தக்கவர்களாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஆத்துமாக்குரிய சரீரத்துக்குரிய எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளையும் விசேஷித்த நாளாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். அந்தந்த நாளுக்கு நீர் கட்டளை கொடுத்து அந்தந்த நாட்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதான நன்மைகளை செய்யும்படியாக நீர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசித்து இந்த 9வது மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களுக்காய் வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய சரீரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி நாம் ஸ்தோத்தரிப்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 4வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 5வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆறாவது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏழாவது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எட்டாவது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒன்பதாவது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பத்தாவது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 11வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 12வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 13வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 14வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 15வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 16வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 17வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 18வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 19வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 20வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 21வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 22வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 23வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 24வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 25வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 26வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 27வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 28வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 29வது நாளுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த 9வது மாதத்தின், இந்த செப்டம்பர் மாதத்தின் 30வது நாளும் அவர் நமக்காய் மாறாமல் அந்த நாளிலும் கூட அந்த நாளுக்குரிய விசேஷத்தை அதற்கு கொடுத்து அந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறபடினால், நமக்கு கொடுக்க போகிறபடினால் வரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தின் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமான தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். நித்திய பிதாவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் இயேசுவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆத்ம மணாளனாகியவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்காக வரப்போகிறவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மோடு இருந்து நம்மளை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து பரத்திற்கு நேராய் நம்மளை வழி நடத்துகிறவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, உங்கள் அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் கூட நீர் எங்களை எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு செல்லுகிறேன். நாங்கள் அதற்கு இசைந்து உம்மோடு கூட உடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்து சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை, சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக வளர்ந்து கனி கொடுக்க உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபித்து சகல துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபை கடந்த 31 நாளும் நம்மை பாதுகாத்து 31 நாளும் நன்மையினால் நம்மை நிறைத்து இந்த 9வது மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காய் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் கூட நாம் இந்த புதிய மாதத்திலே அவர் நமக்காய் வைத்திருக்கிறதான வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நன்மையினால் நிறைப்பாராம். நாம் வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். மலாக்கி சாப்டர் 3 verse 6. மல்கியா
3:6, மலாக்கி 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த எழுதி கொடுத்த அல்லது எழுதி வைத்திருக்கிறதான இந்த கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்கமான வார்த்தையை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த மாதத்திற்கான நன்மைகளை இந்த வசனத்தின் மூலமாய் சுதந்திரிக்கும்படியாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்னது, நான் கர்த்தர், நான் கர்த்தர், am the Lord, Jehovah, Yahweh, Father of God, Son of God, Spirit of the Lord. அவருடைய நாமங்கள் எத்தனை என்பது நம்மால் கணக்கிலிட முடியாது. அத்தனை நாமத்திற்கும் உரியவர் அவர் ஒருவரே. அத்தனை நாமத்திற்கும் அவர் காரணரும் அவரே. அவருக்கு எல்லாமே காரண பெயர்கள் தான். அவர் இருக்கின்றவராய் இருக்கிறேன், நான் எப்பொழுதும் அப்படியே இருக்கிறேன் என்று சொன்னவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர். நாம் பட்டியலிட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். எல்லாம் அவருடைய நாமம், எல்லாம் அவருடைய நாமத்தின் மகிமை. ஆகவே அப்படிப்பட்ட சர்வ நாமம் உள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாருக்கு மாறாதவர்? யாருக்கு மாறாதவர்? அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய அழைப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் உடன்படிக்கைகளையும் கை கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் மாறாதவர் என்று அவர் சொல்லுகிறார். அதை வாக்குதத்தமாகவே நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்தார். வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்களை நடத்தி வரும் பொழுது, நான் மாறாதவர், உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அப்படியே அதை செய்தார் என்று சொன்னால், அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும் பாக்கியமும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னு கேட்டா, வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பிக்கும் போது கர்த்தரை பற்றி கொண்டு ஆரம்பித்தாலும், இந்த 40 ஆண்டு கால வனாந்தர ஜீவியத்தில் மாறாத கர்த்தருடைய அழைப்பை பெற்று, மாறாத தேவனுடைய கற்பனைகளையும் ஆலோசனைகளையும் பிரமாணங்களையும் பெற்ற அவர்கள் மாறி போனார்கள். அதனால் வனாந்தரத்தில் அழிந்து போனவர்களும் உண்டு. ஆனாலும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கின்றதினாலே தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கானானுக்குள்ளே ஒரு கூட்டத்தை நடத்தி சென்று அவர்களுக்கு சொன்னபடியே அவர்களுக்கு அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்றால், அவருடைய கிருபையினாலே கொடுத்தார்.
அவருடைய கிருபையினாலே கொடுத்தார். நாம் வாசிக்கலாம், ரோமர் 11:29 நாம் வாசிக்கிறோம், நம்மை அழைத்த அழைப்பு மாறாது, காரணம் நம்மளை அழைத்த தேவன் மாறாது. எபிரேயர் 6:17 நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் பரிபூரணமானவைகள், அவருடைய ஆலோசனை மாறாது, அவருடைய ஆலோசனைகள் மாறாது, மாறாத ஆலோசனைகள். அவர் ஆலோசனை கர்த்தர், ஆகவே அவருடைய ஆலோசனைகள் மாறாது. அதே போல எபிரேயர் 13:8 நாம் வாசிக்கும் பொழுது இருவேறு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை, இரண்டு விதமான காரியங்களை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அவர் கொடுத்தார். அதிலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த கிருபை எவ்விதமாய் வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆறு 17 நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய ஆலோசனை அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இதே எபிரேயர் 13:8 நாம் வாசிக்கும் பொழுது அவர் வாக்கு கொடுத்த அன்றும் மாறவில்லை, முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்த காலகட்டத்திலும் அவர் வாக்கு மாறவில்லை, ஜனங்கள் தான் மாறினார்கள். இதற்கு மேலும் அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் பரலோகத்திலே கூட்டி சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவர் மாறப்போவதில்லை. அதனால தான் எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றுமே மாறாதவர் என்று சொல். என்றுமே மாறாதவர், அவர் மாறாதவர். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளி வேளையிலும் நம்முடைய கிரியைகள், நம்முடைய விசுவாசங்கள், நம்முடைய அன்பு, நம்முடைய நற்குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. தேவன் அதை விரும்பவில்லை. அதனால் தான் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனால தான் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று அவர் சொல்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையிலே, வாக்குத்தத்தத்திலே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக மாறாதவராயிருக்கிறார். அவர் மாத்திரம் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை போல சொல்லிட்டு, நாங்கள் விளையாட்டுக்கு சொன்னோம், ஏதோ ஓட்டு கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் பொய் சொன்னோன்னு இன்னைக்கு எத்தனை பேர் பகிரங்கமாக கூட சொல்றாங்க. அப்படிப்பட்ட அரசியல்வாதி அல்ல நம்முடைய தேவன். ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள், பாவ மனிதர்கள், மாறக்கூடிய மனிதர்கள், பொய் சொல்லக்கூடிய மனிதர்கள், கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாத மனிதர்கள். ஆகவே அவர்கள் மாறுவார்கள். ஆனால் நம்மை சிருஷ்டித்த, அவருடைய சாயலின்படியே நம்மை சிருஷ்டித்த, அவருடைய சர்வ குணங்களையும் நமக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய ஆவியை கொடுத்து ஜீவாத்மாவாய் நம்மை மாற்றி நன்மை செய்யும்படியாக நன்மை செய்த தேவன் மாறாதவர். ஆகவே நாமும் கூட மாறக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். ஆனாலும் நாம் பார்க்கிறோம், அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட, அல்லது யாக்கோபு போராடி தேவனோடு கூட போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் கூட இடையிடையே அவருடைய சந்ததிகள் செய்த முரட்டாட்டங்களினாலே யாக்கோபை இஸ்ரவேல் என்று மாற்றின பிற்பாடும் கூட, இஸ்ரவேலாய் மாறின பிற்பாடும் கூட அந்த யாக்கோப்புக்குரிய அந்த குணம், இஸ்ரவேல் என்ற பெயருக்கு ஒரு குணம் இருக்கிறது, அதே போல யாக்கோப்பு என்ற பெயருக்கு ஒரு குணம் இருக்கிறது. நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம், இஸ்ரவேலாய் மாறின பிற்பாடு கூட
தேவன் யாக்கோபு என்று அழைக்கின்றார். காரணம், அந்த பழைய மனுஷன் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலாய் மாறின அந்த மனுஷனுக்குள்ளே அந்த யாக்கோபு எப்பொழுதெல்லாம் வெளிப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் இஸ்ரவேல் என்று அழைக்காமல் யாக்கோபு என்றே அழைத்தார். பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்துல யாக்கோபை இஸ்ரவேலாம் மாத்திட்டாரு. ஆனா இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அதற்கும் இதற்கும் பார்க்கும்போது எத்தனையோ ஆண்டுகள் முடிந்து போய்விட்டது. எத்தனையோ ஜெனரேஷன், எத்தனையோ தலைமுறைகள் கடந்து வந்து விட்டார்கள். இப்ப மறுபடியும் இஸ்ரவேலாய் மாறின அந்த யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைக்காமல் இந்த இடத்துல சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்ன ஆகல, நிர்மூலமாகவில்லை என்றவர் சொல்லுகிறார். நிர்மூலமாகவில்லை என்றவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு அன்றைக்கு நிர்மூலமாகல, அவனுக்கு கிருபை கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது. அவன் போராடினான், போராடி மேற்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்த ஒரு மனுஷன் உண்டென்றால் அது யாக்கோபு. ஆகவே ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடிய அவன் யாக்கோபாவே இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைக்காது என்பதற்காகத்தான் அவனை ஃபுல்லா சேஞ்ச் ஆக்குறார், மாற்றுகிறார். இஸ்ரவேலாய் தன்னுடைய சொந்த ஜனமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய், உலகத்திலேயே ஒரு விசேஷித்தமான ஜனமாக தனக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார், அழைக்கின்றார். இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று. அப்படி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே அவருடைய சந்ததியார்கள், அவருடைய குமாரர்கள், அவருடைய புத்திரர்கள், ஏன் நாமும் கூட இன்னைக்கு அவ்வப்பொழுது மீறிக்கொண்டேதான் இருக்கிறோம், மாறிக்கொண்டேதான் இருக்கிறோம். சங்கீதம் 102:27 நாம் வாசிக்கும் பொழுது இங்கு சொல்லப்படுகிறது, சங்கீதம் 102 27 வாசிக்கும் பொழுது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உம்முடைய அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சங்கீதக்காரர் இதை விசுவாசத்தோடு எழுதுகின்றார். விசுவாசத்தோடு எழுதுகின்றார். அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் சந்ததிகள் உமக்கு முன்பாக எப்படி இருக்கும்னா நிலை பெற்றிருக்கும். அப்ப இங்க அவங்க நிலை பெற முடியாதபடிக்கு முரட்டாட்டம் பண்ணினாலும் கூட அன்றைக்கு பிதாக்கள் தேவனிடத்திலே உண்மை முத்தவமாக நடந்து வேண்டிக் கொண்டதையெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து, அவருடைய வாக்குத்தத்தத்தையும் நினைவு கூர்ந்து, அவர் சொன்ன அந்த காரியம், விசுவாசத்தோடு அந்த சொன்ன காரியத்தை நினைத்து தான் நிலை பெற்றிருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த விசுவாசத்தை எல்லாம் நினைத்து தான் இங்க சொல்றார், நீங்க மறுபடியும் இஸ்ரவேல், மறுபடியும் யாக்கோபா, அந்த யாக்கோபின் குணத்திலே கடந்து வந்து முரட்டாட்டம் பண்ணி முறுமுறுத்து பலவிதமான காரியங்களை நீங்கள் செய்தீர்கள். அப்படி செய்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? உங்கள் நிமித்தம் அல்ல, என் நிமித்தமே நான் அதை செய்கிறேன். ஏன்னா நான் மாறாதவர், நீங்கள் மாறுவீர்கள், ஆனால் நான் மாறாதவர் என்று சொல்லுகிறேன். எசேக்கியேல்ல புலம்பல்ல நாம வாசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, ஆகவே நாம என்ன ஆகல, நிர்மூலமாகவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். அதே எசேக்கியேலில் இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 20வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 10வது வசனத்துல இருந்து 9வது வசனத்துல அவர் சொல்றார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி
என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஆகவே அவர்கள் நிர்மூலமாகல. இந்த கிருபை மாத்திரம் இல்லைன்னா வனாந்தரத்துல எல்லாருமே நிர்மூலமாகி ஒருத்தர் கூட கானானுக்குள்ளே பிரவேசித்திருக்க முடியாது. தங்களுடைய பாவத்தினால அழிந்து போனவர்கள் வனாந்தரத்திலே உண்டு. ஆனால் தேவன் மாறாதவராயிருந்தார். ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரிவுபடுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் என்றும் அவர் சொல்லி, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கு என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார், பாருங்க இப்படி சொல்ற, இஸ்ரவேல் வம்சத்தார்னா யாக்கோப்பை மாற்றி அழைத்த அழைப்பிலே அவனை மாற்றி இஸ்ரவேலாய் வைத்து சொல்றார், இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்திலே எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களும் அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தத்தை மிகவும் குலைச்சலாக்கி குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். என் உக்கிரத்தை ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். மோசே அதற்காக திறப்பிலே நின்றிருந்தார். அவர் சொன்னார், மோசே, இவர்கள் செய்கிற முரட்டாட்டங்கள் எல்லாம் எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது, உனக்கும் வேதனை கொடுக்கிறது. ஆகவே நீ கொஞ்சம் ஒதுங்கி நில், இவர்களை ஒரு நிமிஷத்துல அதமாக்க, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று சொன்னார். ஆனால் மோசே தேவ சமூகத்திலே இந்த திறப்பிலே நின்று இந்த தேவ கோபத்தை அடைக்கும்படியாக, இந்த தேவ கோபத்தை சாந்தப்படுத்தும்படியாக இவர் திறப்பிலே நின்று சொன்னது அதுதான், ஆண்டவரே நீர் செய்ய வல்லவர், அழித்து போடுவீர், இன்னொரு சந்ததியமால உருவாக்க முடியும். ஆனால் எங்கிருந்து புறப்பட்டார்கள்? எத்தனையோ புறஜாதி தேசங்களை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உடைய கீர்த்தியை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். எகிப்திலே எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் நீர் செய்தீர். அவர்களுக்கு அது கொள்ளை நோயாய் இருந்தது, உடைய பிள்ளைகளுக்கு அது அற்புத அடையாளங்களாய் இருந்தது. வழியில எத்தனையோ பேர் யுத்தத்திற்கு வந்தார்கள், எல்லோரும் தோற்று போனார்கள், மாண்டு போனார்கள். அவருடைய ராஜ்யங்களை கட்டிக்கொள்ள கிருபை தந்தீர். இப்ப இந்த வனாந்தரத்திலே இவர்களை நீர் இவர்களுடைய துர்க்கிரியங்களின் நிமித்தம், முரட்டாட்டங்களின் நிமித்தம் கொன்று போடுவீர் என்றால் அந்த ஜாதிகள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? அப்ப இவங்க செய்த முரட்டாட்டத்தை, இவங்க செய்த பாவத்தை நினைக்க மாட்டாங்க, உடைய நாமத்தை தான் தூஷிப்பார்கள். கர்த்தர் பெருசா அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு கூட்டிட்டு போனாரு, அதை அவங்களுக்கு கொடுக்க முடியல, அதனால வனாந்தரத்துல கொன்று போட்டார் என்று உங்களுடைய நாமத்திற்கு இழுக்காக பேசுவார்களே என்று சொல்லி தேவனை சாந்தப்படுத்தி அந்த கிருபையை வெளிப்பட வைத்தார். ஆனாலும் அவர் சொன்னார், என்னை இத்தோடு 10 விசை என்னை பரிசுத்தை பார்த்தவர்கள் யாரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. சில பேருக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பார். இந்த கிருபையை நாம் போக்கடிக்க கூடாது. கிருபை இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு ஆட முடியாது. அந்த கிருபையை இருக பற்றி கொண்டு அந்த கிருபையிலே வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். கிருபை பெருகின, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. பாவம் செய்வதற்காக அல்ல, அந்த பாவத்திலிருந்து கடந்து வந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பதற்கு. இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆகவே இந்த 9வது மாதத்தில் அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறவில்லை, மாறவும் மாட்டேன். அதே போல நீங்களும் மாறாதிருங்கள். தேவன் இப்ப இந்த இடத்துல இந்த பழைய ஏற்பாட்டு அந்த கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இடையில நிறைய வருது. இந்த எசேக்கியேல்ல பார்க்கும்போது அவர் சொல்றார்,
உங்களை நான் சங்காரம் செய்யும்படியாக, என் வாக்குத்தத்தத்தை நானே குலைத்து போடும்படியாக, உங்களுக்கு சொன்ன நன்மைகளை நானே என் கரத்தினாலே அழிக்கும்படியாக அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று தேவன் வேதனையோடு தான் சொன்னார். ஆனாலும் அவருடைய இருதயமானது அன்பினால் நிறைந்தது. அவருடைய அன்பு மாறாது. அந்த அன்பு மாறவே மாறாது. அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில உறுதிப்படுத்தினார். இந்த பூமியில அவர் கடந்து வந்து மனித தெய்வமாய் வாழ்ந்த பொழுது அதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை வெளிப்படுத்தி அந்த அன்பு மாறாது தன் பிள்ளைகளுக்காக எதையும் அவர் செய்வதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய ஜீவனையும் கூட பணையும் வைத்து அந்த ஜீவனையும் கூட கொடுத்து அதற்காக என்ன பாடுகள் எல்லாம் பட வேண்டுமோ அத்தனையும் பற்று கூட என் பிள்ளைகளை நிர்மூலமாக்க கூடாது என்ற அந்த ஒரு காரணத்துக்காக அந்த அன்பின் மிகுதியை அந்த சிலுவையிலே அவர் காண்பித்தார். கடைசியிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட இதாவே இவர்களுக்கு மன்னியம் என்று தான் அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவர் மரித்த பின்பும் கூட உண்மைதான் மறிச்சிட்டாரா இல்ல ஆக்டிங் பண்றாரா மயக்கமா இருக்கிறாரான்றத சோதிக்க முடியாத அவருடைய விழாவில ஈட்டியாலே குத்தினார்கள். இந்த நூற்றுக்கு அதிபதி ரத்தமும் நீரும் வெளிவந்ததாம். அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? பிற்காலங்களிலே அந்த ஈட்டியால் குத்தின அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாய் மாறி அவருடைய அன்பு குத்தினவங்களுக்கும் கூட அந்த அன்பு வெளிப்பட்டு அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி பரலோகத்துக்குரியவனாய் மாற்றினர். நிர்மூலமாகவில்லை. பிரியமானவர்களே, இந்த 9வது மாதத்திலே அவர் நமக்கு சொல்வது இதுதான். நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகுவேன், நீங்களும் மாறாமல் இருந்தால் நல்லது. மாறாமல் இருந்தால் நல்லது. எரேமியா 30:11 வாசிக்கும் பொழுது எரேமியாவில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பை பல விதங்களிலே நெருக்கி சத்ருவினுடைய கிரியைகள் அவனை பாவத்திற்குள்ளாக்கின போதும் கூட அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்தார்னா அவனை நிர்மூலமாக்க விடவில்லை. இதை நாம் 2 கொரிந்தியர்ல 10:8 நாம வாசிக்கும் பொழுது இங்கே விதமாய் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 10:8 வாசித்து பாருங்கள். உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை என்று பவுல் எழுதுகின்றார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கானாலும் சரி, ஊழியர்களுக்கானாலும் சரி, ஊழியத்திலும் சரி, பிரியமானவர்களே, நம்மை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, ஊன்ற கட்டப்படுவதற்கே, நிலைத்து நிற்பதற்கு. பாவத்திலே விழுந்து போனாலும் இயேசு சொன்னார் அல்லவா, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எத்தனை 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 தரம் மன்னிங்க. நிர்மூலமாகாமல் இருக்கணும்னா இதையெல்லாம் நாம செய்யணும். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர்
பவுல் வைராக்கியமா சொல்றார், எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதை குறித்து நான் இன்னும் அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் வெட்கப்பட மாட்டேன். அது பெருமைக்கான வார்த்தை அல்ல, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். ஏனென்றால் தேவன் அதைத்தான் விரும்புகிறார். விழுந்து போவதற்கோ இடிந்து போவதற்கோ தளர்ந்து போவதற்கோ அவர் விரும்புகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் மாறாது. ஆகவே அந்த மாறாமல் இருந்த அந்த வார்த்தை, மாறாமல் அந்த வார்த்தை கொடுத்திருந்த தேவன், மாறாமல் இருந்த தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மாறாமல் இன்றைக்கும் அந்த ஆலோசனைகளை நமக்கு நினைவுபடுத்தி சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியானவர் நேற்றும் என்றும் என்றுமே மாறுவதில்லை. அதனாலதான் இவர்கள் மாறினாலும் கூட அவர்களை சொன்ன வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படி ஒரு கூட்டத்தை கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்து அந்த கானானை அவருடைய கையாட்சிக்கு கொடுத்தார். இப்போது நாம் பரம கானானுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கும் அநேக போராட்டங்கள் மாம்சத்திலே கடந்து வரும். ஆனாலும் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஏன்னா நான் ஜெயித்தேன். இதே உங்களை போல அடிமையின் ரூபம் எடுத்து பாவ மனுஷனாய் நான் கடந்து வந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் என் மேலே நான் பரிசுத்தமான மனுஷன், பரிசுத்தமான ஆவியினாலே நான் கடந்து வந்தாலும் கூட அந்த பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பொழுது நான் முழுக்க ஒரு பாவ மனுஷனாய் நான் மாறினாலும் கூட, பிதாவின் முகம் எனக்கு மறைக்கப்பட்டாலும் கூட, ரத்தம் சிந்தின பொழுது பிதாவை எல்லாவற்றையும் மாற்றினார். அவருடைய அந்த அன்பை அதன் மூலமாய் வெளிப்படுத்தி, நான் மாறாதவர், உங்களுக்காக என் ஜீவனையும் கூட நான் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றல்ல, கொடுத்து விட்டேன் என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவன். அந்த ரட்சிப்பினாலே இன்றைக்கு நாம் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் உலக பிரகாரமாக அல்ல, கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்வதை போல. அல்லேலூயா! சகல ஜாதிகளை ஜனங்களை அவரை துதியுங்கள், எக்காலத்திலும் அவருடைய துதி என் வாயிலே இருக்கும். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை நான் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று அதிகமாய் சங்கீதம் பாடி 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 அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தாவீதை போல நாமும் காணப்படுவோம் என்றால் அந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, அருமையான விசுவாசிகளே, அல்லது வந்தும் வராமல் ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாமலும் இயேசுவை அறிந்திருக்கிறவர்களே, ஒன்றை நினைவு கூறுங்கள். யார் மாறினாலும், இந்த உலகமே மாறினாலும் அவர் மாறாதவர், அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். நாம் பாவிகளாய் இருக்கையில் தான் நம்மை தேடி வந்து நம்மளை ரட்சித்து அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ஒருவேளை அந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரிக்காமல் இருந்தால், மாறாத தேவனுடைய அந்த ரட்சிப்பிலே நீங்கள் வளருவதற்கு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள, முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கும் அவர் மாறாதவராயிருந்து நீங்களும் நிர்மூலமாக ஆதபடிக்கு அவர் பாதுகாத்து பத்திரமாக பரம கானானுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆன்லைன்ல பார்க்கிறேன், நீ பார்க்க போகிற நீங்கள் ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீர் மாறாதவர், நான் மாறினேன், நான் மாறினவன், நான் மாறினவள், ஆனால் நம்முடைய கிருபை இன்றைக்கு என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கிருபை மாறாததினாலே தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு அதை
வெளிப்படுத்தி, இயேசுவையே கிருபையாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி, அந்த கிருபையினாலே இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்று கரங்களை உயர்த்தி நம்ம ஒரு ஸ்தோத்தரிப்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். அவர் மாறாதவர். நீர் மாறாதவராயிருக்கிறீர். நீர் மாறாதவராயிருக்கிறீர். அதே போல நாங்களும் ஆண்டவரே மாறாமல் இருக்கக்கூடியதான் கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மாறாது இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. மாறாது இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மாறாது இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கேட்போமா? நம்ம எல்லாரும் கேட்போம். நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்திலே கேட்போம். நீர் மாறாதவரை போல நானும் மாறாமல் இருக்கேன். கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். நாம் மாறினால் நிர்மூலமாகிவிடும். ஆனாலும் அவருடைய கிருபை நாம் நிர்மூலமாவதை விரும்பவில்லை. ஆகவே கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த கிருபையின் காலமா இருக்கிறபடினால் அவருடைய கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. கிருபை பெருகுகிறது என்பதினாலே பாவத்தில் நிலை கொண்டிருக்கலாம் என்று அர்த்தம் அல்ல. அவர் காணாதவரை போல இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு கிரிகளையும் அறிந்தவர், கண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை நாம் ஒரு காலமே மாற்ற முடியாது. ஆகவே தான் அவர் நமக்கு சத்தியத்தை கொடுக்கும் பொழுது, வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, வசனத்தை கொடுக்கும் பொழுது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி நாம் ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நடந்து சாட்சியாய் இருப்போம் என்று சொன்னார். அந்த கிருபை நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேரும். ஆமென். அல்லேலூயா. அதற்காய் கரங்களில் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறாத உமது கிருபையினால் ஆண்டவரே, பாவிகளாய் இருக்கிற எங்களை தேடி வந்து அந்த பாவத்திலே இருந்து எங்களை விடுவித்து, அந்த பாவத்தை எல்லாம், அந்த பாரத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு உடைய ஜீவனையும் கொடுத்து, இந்த கடைசி நேரத்திலும் கூட ஆண்டவரே மன்னிப்பையும் கொடுத்து, உம்மை குத்தினவனையும் கூட ரட்சித்து ஆண்டவரே சாட்சியாய் வைத்திருக்கிறதை போல நாங்களும் கூட எப்பொழுதும் உண்மையை நோக்கி பார்த்து உடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி, சத்தியத்தின்படி சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தான். நீர் மாறாதவர், நாங்களும் மாறாமல் உமது நாமத்திற்கு மகிமைக்காக ஜீவித்து பரலோகம் வந்து சேர உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்கள் அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். நீர் அப்படியே உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை நடத்தி செல்வீரான். கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மாறிடாய மானேசரே, அமாராதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே. மாறிடாய மானேசரே, அமாராதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. அந்த அன்பினால், அந்த அன்பின் மிகுதியினால் கிருபை பெருகி நிர்மூலமாக வேண்டிய நம்மை அந்த மாறாத கிருபையினாலே அந்த நிர்மூலத்தை நீக்கி நிலை பெற்றிருக்க, அவருக்குள்ளே வளர்ந்து கனி கொடுக்க ஜீவரட்சனை செய்த தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டு இந்த கிருபையிலே நிலைத்திருப்போம். நிர்மூலமாகாமல் அவர் காத்துக் கொள்வார். அவர் மாறாதவர். சொல்லுங்க, நீர் மாறாதவர். ஆகவே
நாங்களும் மாறாமல் உடைய கரத்தை பற்றி கொண்டு வந்து ஆலோசனையின்படி நடக்க எங்களை ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த 9வது மாதத்திலும் மாறாதவராயிருந்து நமக்கு செய்ய வேண்டிய அத்தனை நன்மைகளையும் நமக்கும் நம் மூலமாக நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இன்னும் புறஜாதிகளுக்கும் கூட நம் மூலமாய் செய்ய வேண்டியதை அவர் போதுமானவராயிருக்கிறார். மனுஷர்கள் மாறினாலும் பரவாயில்லை, நாம் மாறாமல், தெய்வ பிள்ளைகள் மாறாமல் இருந்து மாறாத தேவனை பிரதிபலிக்க கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு மாத்திரம் மாறாதவர் அல்ல, அவர் என்றும் மாறாதவர். இன்றைக்கு அதை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நன்றி செலுத்தி நாம் ஒரு ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடும் கூட, இனிமேலும் பார்க்க போகிறவர்களோடும் கூட தங்கி தரிப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாளிலே கர்த்தருக்கென்று விசேஷமான காணிக்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மனப்பூர்வமாக உங்கள் காணிக்கைகளை ஜிபே மூலமாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் அதற்குரிய பலன்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 9வது மாதத்தின் முதல் நாளிலேயே விதைத்து அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. Praise the Lord, praise the Lord.